பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 142 முதல் 145 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 142வது சங்கீதத்திலே கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று சொல்லி கெபியில் இருக்கிறதான தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்தின் மகிமை உண்டாவதாக. உன்னத தேவனாய் கர்த்தர் தாவீதை அரண்மனைகளிலே வாசம் பண்ணும்படியாக சித்தம் கொண்டார். ஆனால் தாவீதினுடைய சூழ்நிலை இப்பொழுது கெபியில் இருக்கும்படியாக தள்ளப்படுகிறது, குகையில் இருக்கும்படியாக தள்ளப்படுகிறது, வனாந்திரத்திலே இருக்கும்படியாக தள்ளப்படுகிறது. சத்துருடைய சூழ்நிலைகள் அப்படியா இருக்கிறதை நாம் இங்கே காண முடியும். சத்துருடைய காரியங்கள் நமது வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 6வது வசனத்திலே, என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லி சவுலும் அவனுடைய சேனையும் இதோ தாவீதை துரத்துகின்ற அந்த சூழ்நிலையிலும் இதோ தனது குமாரனாகிய அப்சலோம் சேனைகளோடு துரத்துகின்ற சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற தாவீதை அவனுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் விரிய கர்த்தர். தாவீதினுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் நமது கூக்குரலையும் கேட்கும்படி உன்னத தேவன் நம்மை கிருபை பாராட்டுவார். தாவீதுக்கு இருந்த விசுவாசம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும், எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். 143வது சங்கீதமும் அப்படியே அதே விதமாய் தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும் நீதியின்படி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தனது விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதான தாவீது இதோ தன்னை நசுக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு தன்னுடைய சகிப்புத்தன்மைக்கு முடிவு வந்துவிட்டதாக உணர்கின்ற ஒரு விசுவாசி இந்த தேவ சமூகத்திலே எப்படி தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே மீண்டுமாய் உயிர்ப்பித்து தாமே தன் பிள்ளைகளுடைய காரியங்களை சோதனை நின்று அவர் ஜெயமாய் விடுவிப்பார் என்பதை ஜெபத்துடன் கூடிய நம்பிக்கை மாத்திரமே அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். 144வது சங்கீதத்திலே அது ஒரு யுத்த சங்கீதம். என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் என் தயாபரரும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார், என் கேடகமும், நான் நம்பியிருக்கிறவரும், என் ஜனங்களை என கீழ்ப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அதேவ சமூகத்திலே இங்கே தாவீது இந்த யுத்த சங்கீதத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதுக்கு முன்பதான சங்கீதங்களிலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த தாவீது இப்பொழுது இதோ சத்துருவுக்கு எதிராக, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போதோடு மாத்திரமல்லாமல் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கேயும் தேவ சமூகத்திலே இதோ கர்த்தர் தமது யுத்தத்திற்கு தம்மை படிப்பிக்கிறார், எப்படி சத்துருவோடு யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது. உன்னத தேவன் தாமே நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கட்டளையிட்டு கர்த்தர் வானில் பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லி நமக்கு எச்சரித்திருக்கிற கர்த்தர் அவர்தாமே நம்ம யுத்தத்தை முன் செல்கிறவர், அவர்தாமே நமக்கு ஜெயம் அடிக்கிறவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே சத்துருக்கள் நமக்கு எதிராக வந்தாலும் ஜெயத்தை அருள்கிறவர். அங்கே விசுவாசத்தோடு தாவீது சொல்கிறதான காரியம், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும், எங்கள் கிராமங்களில் ஆடுகள் 1000 16 பெருகும் என்று சொல்லி விசுவாசத்தோடு
ஆண்டவர் ஜெயம் தருவார். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி முடிக்கிறது குறித்து 145வது சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதம். தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதான தாவீது. நமது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரிப்போம், எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரிப்போம். உன்னதரான தேவன் நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாக்கி நடத்துவாராக. ஒரு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.